மாடுகள் கோமாதாவாக போற்றப்படும் நம் தேசத்தில் தற்போது பாரம்பரிய நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. மேலும் பல அரிய இன நாட்டு மாடுகள் அழிந்து வருவதையும் பார்க்கிறோம். அரிய வகை நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டியதன் அவசியத்தையும், நாட்டு மாடுகள் தரும் சாணம் மற்றும் கோமியத்தில் நிறைந்துள்ள நற்பலன்கள் பற்றியும் நமக்கு விளக்கம் அளிக்கிறார் மன்னார்குடி செண்டலங்கார செண்பக மன்னார் ராமானுஜ ஜீயர் அவர்கள். அஸ்வத் குருபியோ நமக. ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ரெங்க ரெங்க நாராயண ஜீயர் திருவடியேசன், ஸ்ரீமன்ன ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேசன். மாட்டை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றப்படும். அது மாட்டுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியது நாட்டு மாடு. நாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், எல்லாமே இந்த ஜெர்சி மாடு, இந்த கறவை மாடுன்னு சொல்லி அதை பார்த்து 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 நமக்கு இந்த நாட்டு மாட்டினுடைய வைபவங்கள் நமக்கு தெரியாமே போயிடுது. ஒரு விவசாயத்துக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தால் நமக்கு 1.5 ஏக்கர் நிலத்துக்கு எந்த விதமான உரமோ எதுவோ தேவையில்லை. நாம் இன்றைக்கி மாட்டினுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நாட்டு மாட்டினுடைய கலாச்சாரத்தை நம்ம விட்டோம். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா விதமான இதெல்லாமே வர ஆரம்பிச்சிது. நம்ம முதல்ல ஆரம்பித்தோம், மாட்டை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றப்படும், நாட்டை காப்பாற்றினால் நாட்டினுடைய விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ நாட்டினுடைய விவசாயிகள் இப்போ எங்கேருந்து எங்கே போய் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். யாராவது வேறு வேறு கண்ட்ரியில் போய் கேட்டால், இப்போது ஜப்பானில் போய் கேட்டால் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு கேட்டால் ஜப்பான்காரன் சொன்னால் எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி சொன்னால், இந்தியாவில் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு நம்மளோட கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சரும்போம். அப்பேற்பட்ட கலாச்சாரம் அந்த அக்ரிகல்ச்சர் எதால் வரும், எப்படி வரும் அப்படின்னா மாட்டுனால தான். மாடு இருந்தால் விவசாயம், அந்த ஒரு விவசாயத்தை பண்ணக்கூடியது இயற்கையாக நாட்டு மாட்டினுடைய பலன்கள். இப்போ நாட்டு மாட்டினுடைய பலன்கள் அப்படிங்கச்ச நாட்டு மாட்டில் வரக்கூடிய கோமியம், சாணம், இதை வச்சு நமக்கு இது எல்லாரும் சொன்னால் இன்றைக்கி மாடுன கையோட என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இந்த கறவை மாடை வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டாங்க. ஒரு வேளைக்கு 4 லிட்ரு 8 லிட்ரு இந்த மாதிரி பால் கறக்க ஆரம்பித்து பாலுக்கோசரமே அது இருக்கும். ஆனால் நாட்டு மாட்டில் என்ன ஆகும்னா நமக்கு பால் 1.5-2 லிட்டர் தான் வரும். ஆனால் அதில் வரக்கூடிய கோமியம், சாணம், அது விடக்கூடிய மூச்சு, ஒரு நாட்டு மாடு மூச்சு விடுற இடத்துல நம்ம நின்னாலே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்துமா தீரும். அதே மாதிரி நாட்டு மாட்டு கோமியம், அது கோ அர்க்குன்னு காய்ச்சி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டா இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர், இதெல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாமே எங்கேருந்து நமக்கு பிரயோஜனம் வருதா? நாட்டு மாடு, நாட்டு மாட்டினுடைய பதார்த்தங்கள். இன்றைக்கி ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், இந்த செயற்கையை எல்லாமே இந்த பொட்டாசியம், யூரியா இதெல்லாம் போட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே அவன் காப்பாற்ற இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு விவசாயத்தில் கூட இன்றைக்கி நமக்கு ஒரு இது இல்லாமையே போயிடுது. அது நாட்டு மாடு வச்சு நாட்டு மாட்டினுடைய சாணம், கோமியம், இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணினால் எந்த விதமான உரமும் நமக்கு தேவையில்லை. இந்த விவசாயிகளுக்கே நம்ம ஒன்று சொல்லலாம். இப்போ நம்ம எங்கேனா போனால் என்ன பண்ணுறோம், எங்கள் வயலில் இன்றைக்கி இது இருக்குப்பா, பூச்சி வந்துடுது, அதுக்கு அந்த பூச்சி செடிக்கு பூச்சி வந்துடுது, அது நம்ம என்ன பண்ணுறோம், மருந்தெல்லாம் போட்டு அந்த செடிக்கு போட்டு அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சாகடிக்கும். ஆனால் இப்போ நம்மளே இயற்கையாகவே விவசாயத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம இதுவாக பண்ணிக்கலாம். நாட்டு மாட்டு கோமியம், கொஞ்சம் எற்கஞ்செடி, கொஞ்சம் வெல்லம், இதை போட்டு நம்ம ஒரு பூச்சி வெரைட்டியாக நம்ம வைக்கலாம். ஒரு பூச்சி வெரைட்டி அது 1:40 நம்ம கலந்து அடித்தால் அது என்ன ஆகும், சின்ன பூச்சி எப்பேற்பட்ட பூச்சியும் அது இதாகும். ப்ளஸ் அதில் வெல்லம் இது சேர்ந்துருக்கிறதுனால அது இதுக்கும் அது செடிக்கும் அது சத்து. அப்போ என்ன ஆகும், நமக்கு இதில் வரக்கூடிய இதெல்லாமே நம்ம பார்த்தா மாட்டுலேருந்து இதெல்லாமே மாட்டுலேருந்து வரக்கூடிய இது, அதுக்கு தான்
மாட்டை காப்பாற்றுங்கள், நாட்டு மாட்டை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றப்படும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்றாவே நம்ம வந்து இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய இது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக யாருக்கு பார்த்தாலும் கோபம் ஜாஸ்தியாகுது, கோபத்து மேலேயே அவங்க இருக்காங்க. கோபம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி விவசாயத்தில் நம்ம நாட்டு மாட்டினுடைய உபயோகம் இல்லை, பாரம்பரியமான நாட்டு மாட்டினுடைய வழிபாடுகள் இல்லை. இன்றைக்கி நமது பொட்டாஷ், யூரியா இதெல்லாமே சேர்த்து விவசாயம் பண்ணுறப்போ பூச்சி வெரைட்டியாவோ ஒரு ஃபர்டிலைசராகவோ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட முடியுமா? ஒரு விதத்தில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நம்ம இன்றைக்கி ஒரு விவசாயி வீட்டில் யாரோ 2 விவசாயி சூசைட் பண்ணாங்க. இப்படி தான் செடிக்கு போடுறதுக்கு உரத்துக்கு போடக்கூடிய பூச்சி மருந்து சாப்பிட்டு அவங்க வந்து இதாகிட்டாங்க அவங்களாம். ஆனால் அதே வந்து நாட்டு மாட்டுலேருந்து தயாராகக்கூடிய கோமியம், எருக்கலை, வெல்லம் இதெல்லாம் போட்டு பூச்சி வெரைட்டி தயார் பண்ணக்கூடிய நாட்டு மாட்டு கோமியத்தை தயார் பண்ணக்கூடிய கோமியத்தை நீங்கள் ஒரு ஸ்பூனில் 1 லிட்டர் சாப்பிட்டா கூட மனுஷன் சாவான. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் மாட்டுக்கும் வேறு செயற்கைக்கும். இப்போது அப்பேற்பட்ட இந்த யூரியா, பொட்டாஷ் இதெல்லாத்தையுமே நம்ம போடக்கூடிய செடியில் சாப்பிட்டா அது செடிக்குள்ளே இருக்கும். அதோடைய சத்து யாருக்கு இருக்கும்? நம்மளுடைய மனுஷனுக்கு தான் அந்த சத்து வரும். அப்போ அதில் என்ன ஆகும்? நமக்கு பேச்சர்த்தா, கோபம், பொறாமை இதெல்லாம் வரத்துக்கான பேஷன்ஸே இல்லை. நம்ம சொல்லுவோம் பேஷன்ஸ் இஸ் பிக்கர் தென் ஓஷன். பொறுமைங்கிறது கடலுக்கான பெருசு. ஆனால் அந்த பொறுமை எப்படி போகிறது? நம்ம வந்து செயற்கை மாட்டுலேருந்து வரக்கூடிய பதார்த்தங்கள், நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு பால், நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரித்த பதார்த்தங்களில் நம்ம உபயோகித்தா நமக்கு சாந்த ரீதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், கோபங்களே இருக்காது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் நமக்கு என்னது? கோபம். இந்த கோபம், இந்த இது கூடயே ஒரு பெரிய இது நம்ம இன்றைக்கி என்ன இருக்குன்னா இன்ஃபர்டிலிட்டி. இன்றைக்கி நம்ம வந்து முந்தியெல்லாம் இங்கே பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையும் எங்கே போனாலுமே ஒரு கிராமத்தில் இதெல்லாமே பார்த்தா பிரசவ கேந்திரங்கள், பிரசவ ஹாஸ்பிட்டல்கள் நிறையா இருக்கும். நிறைய இடத்துல கவர்மெண்ட்லேருந்து இதில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மாட்டினுடைய பதார்த்தங்கள், மாட்டுக்கு நாட்டு மாட்டில் வரக்கூடியதை சேர்ந்த இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆகையனால நம்ம எங்கே போனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பண்ண வேண்டியது மாடு, இந்த மாட்டினுடைய வரக்கூடிய இதை நம்ம அதே பாரம்பரியமாக 1 ஏக்கர் நமக்கு நிலத்துக்கு 1 நாட்டு மாடு. இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளேயும் கிராமந்தோறும் நம்ம போய் கிராமத்தில் இந்த ஜெர்சி மாடு எல்லாத்தையும் விட்டு நம்ம நாட்டு மாட்டு கலாச்சாரங்கள் இந்த மாதிரி இதில் நம்ம பண்ணணும். அதே மாடு இப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மாட்டு சாணம், ஒரு யூரியா, இல்லை ஒரு கோபர், ஒரு வயலுக்கு கோபர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு மக்க வைக்கணும், அது இதுவோம். இதே காய்கறிகள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 50 கிலோ ஒரு மாடு சாப்பிடுவோம்னா 50 கிலோ காய்கறி ஒரு மாட்டுக்கு கொடுத்தா நாளைக்கு காத்தால் அது மென்யூர் ஆகிடுறது. அதே நீங்கள் வந்து வேறு செயற்கையில் சேர்க்கணும், அதை தூக்கி அங்கே போடு, அதை வச்சு இதை பண்ணி அது ப்ரோசஸிங் பண்ணணும். அதே ஒரு நாட்டு மாடு இருந்தால் நாட்டு மாட்டுடைய சம்பாத்தியத்தின்னு வெறும் கறவே வேண்டாம், வெறும் அதுக்கு காய்கறிகள், நல்ல காய்கறிகள் நீங்கள் எடுத்து கொடுத்தாலே நாளைக்கு காத்தால் இன்றைக்கி சாப்பிட்ட காய்கறி அது நல்ல ஒரு மென்யூராக அது ஆயிடும். அதை 4 days நம்ம கண்டாமினேஷன் அந்த இதை பண்ணி விட்டாலே நமக்கு நல்ல உரங்கள், நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான இதை தரிசனம் வந்து இந்த மாடுலேருந்து வரக்கூடிய நம்ம நிறைய பேர் நம்ம எங்கே போனாலும் வாட் வி கால் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் நமக்கு அர்னிங்கில் எப்படி பண்ணுறதுப்பா, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் இதை பார்க்க போனால் நீங்கள் வந்து ஒரு உரம் தட் இஸ் மாட்டுற ஒரு நல்ல ஒரு நாட்டு மாடு இதெல்லாம் வளர்த்து நீங்கள் இது பண்ண வீட்டில் ஒரு நல்ல நாட்டு மாடு வளர்த்தாலே ஒரு பழைய வயசான நாட்டு மாடு நீங்கள் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி வந்து வீட்டில் வளர்த்தாலே அதுலேருந்து வரக்கூடிய சாணம், கோமியம்
இதை வச்சே நம்ம நல்ல ஒரு அர்னிங்ஸ், நல்ல ஒரு விவசாயிய, நல்ல ஒரு இப்போ பழைய காய்கறிகள், நிறைய காய்கறிகள் அது எல்லாத்தையுமே அது மாட்டுக்கு கொடுத்தா ராத்திரி கொடுத்த காய்கறி காத்தால உரமாக வரும். அந்த உரத்தை நம்ம ஒரு வாரம் வச்சு கண்டாமினேஷன் பண்ணி நம்ம விற்றாலே நமக்கு நல்ல ஒரு அர்னிங் இன்கம். விவசாயிகளுக்கு கூட விவசாயத்தில் செயற்கையான விவசாயத்தை விட்டு நாட்டு மாடை வச்சுட்டு விவசாயம் எதுவுமே வேண்டாம், சும்மா எம்டி ஸ்பேஸில் அவங்க மாடை வளர்த்து அது வரக்கூடிய சாணத்தையும் கோமியத்தையும் வச்சுட்டு இது பண்ணாலே நல்லபடியாக இருக்கும்னு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அடியேன் ராமானுஜதாசன் சக்குடும்ப சமேத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தி. மாட்டை காப்போம், நாட்டை காப்போம். சேவ் கௌ, சேவ் நேஷன். இதுவரை பாரம்பரிய நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கமளித்தார் மன்னார்குடி செண்டலங்கார செண்பக மன்னார் ராமானுஜ ஜீயர் அவர்கள்.